வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வேவ்ஸ் எவ்ரி அதர். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, பெப்பர் தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இது ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் மேரினேஷனை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து இது ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு வெங்காயம் அரை வேக்காடு ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஒன்று சின்ன சைஸ் இல்லை மீடியம் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye, stay tuned.